அனைத்து கவனமும் செப்டம்பர் மாதம் நடக்க உள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. செம்மணி புதைக்குழியை பொறுத்தவரை இப்ப யாழ்ப்பாணத்தில் தான் இந்த செம்மணி இருக்கிறது. அங்கு உள்ள ஒரு சுடுகாட்டில் இந்த மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. நம்ம கடந்த முறையே பார்த்தோம், பொம்மை, பள்ளி பை, இது காலனி, இந்த குழந்தைகளுடையது என்பதை தெளிவாக காட்டக்கூடிய இந்த பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. இது எப்படி சிறுவர்கள் கூட விட்டு வைக்கப்படவில்லை என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது. இன்று, அதாவது இதற்கு முன்பு வரை முதல் 2ஆம் கட்டத்தின் அகழ்வுகளில் 65 எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. இன்றைக்கு அடுத்த கட்ட அகழ்வு தொடங்கி இருக்கிறது. ஜூலை 21 தொடங்கி இருக்கிறது. இனி என்ன கிடைக்கும் என்பது போதான் நமக்கு தெரியும். இந்த அது ஏற்கனவே மனித புதைக்குழிகள் மன்னாரில் கிடைத்தது. இதற்கு எதுவும் புலனாய்வுக்கு உட்படுத்தப்படாமல் கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி, தண்டனை விலக்கு பண்பாடு என்பது அங்கு ஆழ புறையோடி போய் இருக்கிறது. எனவே அந்த கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி இருக்கிறனால கடந்த கால புதைக்குழிகள் கூட உண்மையான புலனாய்வு நடக்கவில்லை. எனவே உள்நாட்டு புலனாய்வு முறைமையை நம்பி பயனில்லை, இதற்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு தேவை என்பதை செம்மணி புதைக்குழி அடிப்படையில் பேச தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு பல்வேறு பன்னாட்டு அறிக்கைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இது ஒரு நேரடியாக கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளியில் வந்த விஷயமாக இருப்பதால் இதை உலகத்திற்கு எடுத்து காட்ட முடியும். பாருங்கள், இதை எப்படி நம்ம உள்நாட்டு புலனாய்வு மூலம் தீர்வு காண முடியும் என்ற எடுத்துக்காட்டுவதற்கு மிக ஒரு அப்பட்டமான ஒரு சான்றுகளாக வந்திருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, முன்பு இந்த காலப்பகுதி, அதாவது புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய காலப்பகுதி என்பது 2002 இறுதி போர்க்காலம் 2009க்கு பின்னும் கூட ஐநா மனித உரிமை அறிக்கைகள் வெறும் போர்க்காலத்தில், அதாவது 2009ற்கு முன்பு முள்ளிவாய்க்கால், இந்த இறுதி 4ஆம் கட்ட ஈழப்போர், இந்த காலத்தில் நடந்தவை பற்றி மட்டும் பேசவில்லை. முதலில் வந்த அறிக்கைகள் பேசின. அதற்கு பிறகெல்லாம் இப்போது இராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்ப 2016 காலத்தில் என்ன நடந்தது, இந்த 2009ற்கு பின்னான காலமும் பரிசீலனைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்படுகிறது, நாம் அறிந்தது. ஆனால் முன்பு நமது என்பது இந்த ஈழ ஆற்றல்களிடமிருந்து ஒரு கோரிக்கை இருந்தது, நீங்கள் 2002 நிறுத்தக்கூடாது, அதற்கு முந்தைய காலத்திற்கும் சென்று அப்போதும் நடந்த மீறல்களை நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நம்மிடம் இருந்தது. அது சிலர் 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டே தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன, அவை அனைத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். குறைந்தபட்சம் 1983 என சொல்றது எல்லாமே 26 ஆண்டுகள் ரத்தம் தோய்ந்த ஒரு சிவில் போர் என்றுதான் இதை பற்றி சொல்கிறார்கள். இப்ப 83க்கு பின்பான காலத்திலிருந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இது 97 காலப்பகுதியில் நடந்தது. அது 1995 யாழ்ப்பாணம் சிங்கள இராணுவத்தின் கைக்கு போகும் பொழுது சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில், அந்த சந்திரிகாவின் ஆட்சியில் ஜனதா விமுக்தி பெரமுனா ஒரு கூட்டணியாக ஆட்சியில் பங்கு பெற்றிருந்த காலப்பகுதியில் நடந்த ஒரு மீறல். இது 2002க்கு முன்பு நடந்த ஒரு மீறல். இது காலப்பகுதி இன்னும் முன்னாடி சென்று பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு தேவையை இது முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்ப இனி வரக்கூடிய அறிக்கைகளில் அதையும் குறிப்பிடுவார்கள், முன்னுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதை அவர்கள் கட்டாயம் குறிப்பிடுவார்கள். இது நமக்கு ஒரு முன்னேற்றம். இது பற்றி இப்ப பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கூட இந்த புதைக்குழியின் மீது ஒரு விவாதத்தை சொல்ல அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆம், நாங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம், ஸ்ரீலங்கா அரசிடம் பேசியிருக்கிறோம், பொறுப்பு குரல் தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா நமக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் கூட இப்போது எழுப்பலாம். இப்ப இன்று தொடங்கி இருக்கக்கூடிய கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை எழுப்பி பன்னாட்டு புலனாய்வு தேவை என்பதை ஒரு விவாதமாக்கலாம். அதுக்கான ஏன்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடக்கும் பொழுது ஏன் இங்கு நடக்கக்கூடாது என்ற கேள்வியை நாம் எழுப்பி அதை முன்வைக்க சொல்லி கேட்கலாம். இரண்டாவது, இந்த 60வது ஐநா மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடரை நோக்கிதான் நாம் இருக்கிறோம். அது செப்டம்பர் 8 முதல் அக்டோபர் 13 வரை நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பே அநேகமாக ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் ஒரு எழுத்து வகைப்பட்ட அறிக்கை மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையரிடமிருந்து வரும். அந்த அறிக்கையின் மீது விவாதம் நடக்கும், பிறகு வரைவு தீர்மானம், இவையெல்லாம் வரக்கூடும். இப்ப நமக்கு காலம்ன்றது செப்டம்பர் 8 அக்டோபர் 13.
அதற்கு முன்னே நம்முடைய இந்த இந்த மாத இறுதியிலிருந்தே நம்முடைய வேலைகளை நாம் தொடங்கணும். இது மீதான ஒரு விவாதத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கிடையே அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் என்பது 1978 இந்த இப்போது இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் வந்த காலத்தை ஒட்டி ஒரு பக்கம் இந்த போராட்டங்கள் எழுச்சி அதிகமாகி தீவிரமட்டு வரும்பொழுது ஒரு இராணுவ ஒடுக்குமுறைக்கேற்ப உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த அவங்களுடைய பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் என்பது. அது தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவை தீர்மானங்களில் சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சட்டத்தை நீக்கி புதிதாக ஒன்றை கொண்டு வந்து அதே கூறுகளோடு கொண்டு வருகிறார்கள். அது பன்னாட்டு தரத்திற்கு சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு இல்லை என்பது தொடர்ச்சியான திறனாய்வில் முன்வைக்கப்படுகிறது. அப்ப இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை அங்கு தொடங்கி இருக்கிறார். ஒரு சின்ன அமைப்பு தொடங்கி இருக்கிறதுக்கு. ஏன்னா இது எல்லாமே இப்ப ஐநா மனித உரிமை பேரில் விவாதத்துக்கு வரும் என்பதால் மக்களுடைய கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை எழுந்திருக்கிறது. அதே போல தையிட்டியில் விகாரை கட்டி இருந்தார்கள். அதுவே தனியார் காணியை வாங்கி விகாரை திஸ்ஸ விகாரை கட்டியது என்பது ஒரு பண்பாட்டு திணிப்பு என்று விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து உண்மையில் இதற்கு முன்பு பல இடங்களில் பௌத்த விகாரைகள் நிறுவப்பட்டாலும் தையிட்டி தான் அதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு ஒரு விவாத பொருளாக மாற்றியது. இப்போது அந்த விகாரைக்கு அருகிலே ஒரு மடத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை ஒட்டிய திறனாய்வும் எழுந்திருக்கிறது. பிறகு வலிகாம பகுதியில் 2400 ஏக்கர் தனியார் நிலங்கள் ராணுவம் கைப்பற்றி வைத்திருக்கிறது. அது காரணம் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறோம் என்று 2009ற்கு முன்பு சொன்னார்கள். இப்போது அத்தகைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில் அந்த நிலத்தை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று மக்களிடமிருந்து ஒரு போராட்டம் எழுந்திருக்கிறது. இதுவும் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமான ஒரு செய்தி நம்ம இப்ப கவனிக்க வேண்டியது ஜூலை 12ஆம் தேதி மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரில் ஆசியான் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத அவரும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜியும் சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் பேசும் பொழுது பல வணிக உடன்படிக்கைகள் பற்றியெல்லாம் பேசினாலும் ஒரு முக்கியமான கருத்தை வாங்கி சொன்னார். அதாவது நம்முடைய இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு என்பது எந்த ஒரு பரஸ்பர நன்மை தரக்கூடியது ஒன்று, எந்த ஒரு மூன்றாம் தரப்பையும் குறிவைத்து அல்ல, அதாவது அவர்களுக்கு அச்சுறுத்தலாக அல்ல. எனவே மூன்றாம் தரப்பு தலையிடக்கூடாது. இந்த மூன்று விஷயம், ஒன்று பரஸ்பர அதாவது கடல்சார் பாதுகாப்பு என்பது என்று அவர்கள் சொல்வது இந்திய பெருங்கடலில் தான். ஏன்னா இலங்கை தீவு இருப்பது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு முத்து போல இருக்கிறது. அப்ப இலங்கை தீவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு என்பது ஸ்ரீலங்காவின் வட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் தான் பேச முடியும். தென்கிழக்கு ஆசிய கடலில் பசிபிக் பெருங்கடலில் ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்கும் கடல்சார் ஒத்துழைப்பு பற்றிய பேச்சு இல்லை. இந்திய பெருங்கடலில் தான் பேச்சு. ஆனா இந்திய பெருங்கடல் என்பது சீனாவுடைய செல்வாக்கு மண்டலத்தில் உண்மையில் இல்லை. இந்திய பெருங்கடலை பற்றி பேசுவதற்கு உரிய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதை பற்றி பேச வேண்டும். இப்ப இது இந்த மூன்றாம் தரப்பு என்று அவர்கள் குறிப்பிடுவது இந்தியாவையா அல்லது அமெரிக்காவையா அல்லது அமெரிக்க இந்திய கூட்டையா? அமெரிக்க இந்திய கூட்டு என்று ஏன் நாம் சொல்கிறோம் என்றால் 1823ஆம் ஆண்டு மன்ரோ கோட்பாடு என்று ஒன்றை உருவாக்கி அமெரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்கு இணைந்த ஒரு வெளியுறவு கொள்கையை ஒரு பாதுகாப்பு கொள்கையை உருவாக்கி கொண்டது. அதற்கு பிறகு இப்போது 2011ஆம் ஆண்டு இந்தோ பசிபிக் அதாவது இந்த குவாட் உருவாக்குவதற்கு முன்பு அவர்கள் ஒரு கோட்பாடை, அதாவது பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைத்த பாகிஸ்தானை விட்டுறணும், இந்தியாவிலிருந்து அந்த பக்கம் ஜப்பான் வரைக்கும் இந்த பகுதிக்கான ஒரு பாதுகாப்பு கொள்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் குவாட். அதாவது ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, இந்த 4 நாடுகளுடைய அது கிட்டத்தட்ட ஆசியாவின் நேட்டோ என்று சொல்லத்தக்க வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அது இப்ப முழுக்க 2008 தொடங்கப்படும் பொழுது அதுக்கு அத்தகைய ஒரு படை பரிமாணம் கிடையாது, இராணுவ பரிமாணம் கிடையாது. ஆனா அதற்கு பிறகு 11க்கு பிறகு திட்டவட்டமான இராணுவ பரிமாணத்தை அது கொண்டிருக்கிறது. அப்போ இந்தோ பசிபிக் இந்திய பெருங்கடல் பற்றிய ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு பக்கம் அமெரிக்கா முயற்சி பண்ணுகிறது. அமெரிக்க இந்திய கூட்டு அதில் இருக்கிறது. இந்தியாவுக்கு தன்னளவில் இந்த பகுதியில் விரிவாதிக்கம் செய்ய வேண்டும், செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்ற தன்னளவிலான இலக்குகள் இருக்கின்றன. இந்த அமெரிக்காவும் சீனாவும் தம்முடைய பிராந்தியத்துக்கு ஒட்டி இல்லாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்ப இந்த பின்னணியில் இது இது எல்லாமே நமக்கு இதே இந்த ஒரு மாதத்திற்குள் பார்த்தா ஒரு குவாடுக்கான தயாரிப்பு கூட்டம் அமெரிக்காவில் நடந்தது. ஒரே நாள் பத்திரிகை செய்தியில் குவாடு தயாரிப்பு கூட்டத்தில் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார்.
இந்த பக்கம் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். இப்ப பிரிக்ஸ் மாநாட்டில் 3 நாடுகள் இணைந்து ரஷ்யா, இந்தியா, சீனா 3 நாடுகள் இணைந்து பாலத்தீனத்திற்கான ஒரு கூட்டு தீர்மானத்தில் பங்கு பெறுகின்றன. பிறகு ஷாங்காய் கூட்டமைப்பில் முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் போய் கலந்து கொள்கிறார்கள். இப்ப இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து நீங்க பிரிக்ஸ்ல கலந்துகிட்டா உங்க மீதான வரி விதிப்புகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வரி போர், வர்த்தக வரி விதிப்பு, அதன் மூலம் நெருக்கடிகளை உருவாக்கும் என்பதை அமெரிக்கா தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியா பிரிக்ஸில் ஒரு காலையும் ஷாங்காயில் ஒரு காலையும் இந்த பக்கம் குவாடில் ஒரு பகுதியையும் வைத்துக்கொண்டு ஒரு நடனத்தை ஆட முயற்சி செய்கிறது. இந்த பின்புலத்தில் தான் நாம் ஆசியான் மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் கடல்சார் ஒத்துழைப்பு, ஸ்ரீலங்காவுக்கும் சீனாவுக்குமான கடல்சார் ஒத்துழைப்பில் 3ஆம் தரப்பு தலையிடக்கூடாது என்ற கூற்றை நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இது அதாவது இந்த எப்படி உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கான நுழைவு வாயிலாக அங்கு கொண்டு நேட்டோவை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ, அது போல மேற்காசியா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிரியா கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, பாலத்தீனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, குர்துக்கள் இப்ப பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள், போராட்டத்தை கைவிட்டு. ஈரான் ஒரு தகித்துக் கொண்டிருக்கிறது. மேற்காசியாவே வந்து ஒரு போர் ஒரு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப இது மேற்காசியா ஒரு களம், கிழக்கு ஐரோப்பா ஒரு களம். இந்த இன்னொரு பக்கம் முக்கியத்துவம் வாய்ந்த 2 களங்கள் என்றால் ஒன்று தைவானும் இந்திய பெருங்கல் இருக்கக்கூடிய இந்த பாக் நீரணியும். இப்ப இதற்கான அந்த சின்ன சின்ன கன்னிகளை வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடுத்த கட்ட ஒரு நெருக்கடிக்கான அல்ல அடுத்து வெடிக்கக்கூடிய பகுதிகளுக்கான ஒரு அதை அடையாளம் காட்டக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் நான் வந்து இப்ப இந்த ஆசியான் கோலாலம்பூரில் நடந்த ஆசியான் மாநாட்டில் இந்த 2 நாடுகளை சேர்ந்த வெளிவிவகார அமைச்சர்களும் பேசிக்கொண்டதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வந்து இதோடைய இந்த புவிசார் பரிமாணத்திற்காக நடந்து கொண்டிருப்பதை நாம் சொல்வது. இந்த உடனடி நமக்கு பொறுத்தவரை இப்போ இந்த மனித உரிமை மன்ற கூட்டத்தொடரை ஒட்டி இந்திய நாடாளுமன்றத்தில், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் இது பற்றிய பேச்சுக்களை கொண்டு வருவதுதான் நம்முடைய உடனடி கடமை. அங்கு தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே சில கூட்டணி முயற்சிகளுக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சில முயற்சிகளை முன்னெடுத்தார். இப்போது மீண்டும் இந்த மனித உரிமை மன்ற கூட்டத்தொடரை ஒட்டி தமிழ் மக்களுடைய அமைப்புகள், கட்சிகளிடையே ஒரு ஓர்மையை ஏற்படுத்த வேண்டும், வலிமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் வந்து நமக்கு பலன் தரக்கூடிய முயற்சிகளாக கடந்த காலத்தை விட கூடுதலான முன்னேற்றங்கள் அதில் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் நமது தரப்பில் இந்த கோரிக்கைகளை நோக்கிய ஒரு விழிப்பை, குறைந்தபட்சம் ஒரு விழிப்பை நம்ம இங்கே அரசியல் ஆற்றல்களிடம், ஈழ ஆதரவாளர்களிடம், பிறகு அதை தொடர்ந்து வெகு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும்.